திட்டமிட்டபடி மேம்பாடு முன்னேறினால் அது 2027இல் அறிமுகப்படுத்தப்படலாம். புதிய எஸ்யூவி பெட்ரோல் ஹைபிரிட் என்ஜினுடன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிரீமியம் எஸ்யூவி பிரிவில் வாடிக்கையாளர்களை ஈர்க்க செயல்திறன் மற்றும் எரிபொருள் சிக்கனத்தின் கலவையை வழங்குகிறது. நிசான் மற்றும் ரெனால்ட் இரண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஹைபிரிட் சலுகைகளுடன் இந்திய எஸ்யூவி சந்தையில் மீண்டும் வர திட்டமிட்டுள்ளன. நிசான் ஒரு நடுத்தர அளவிலான எஸ்யூவியில் பணியாற்றி வருகிறது. இது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை ரெனால்ட் டஸ்டரை இந்தியாவிற்கு கொண்டுவர ரெனால்ட் தயாராகி வருகிறது. 2 வாகனங்களிலும் ஹைபிரிட் அமைப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளது. இது மைலேஜை மேம்படுத்தவும் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் நிலையான ஓட்டுநர் விருப்பத்தை வழங்கவும் உதவும். மாருதி சுசுகி மற்றும் டொயோட்டா புதிய ஹைபிரிட் மாடல்களுடன் தங்கள் கூட்டாண்மையை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாருதி கிராண்ட் விட்டாராவின் 7 இருக்கைகள் கொண்ட பதிப்பும் டொயோட்டா ஹை ரைடரின் புதுப்பிக்கப்பட்ட மாடலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.